எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சிபிஎஸ்இ ஜியோகிராஃபில ஒரு ரொம்ப முக்கியமான சாப்டர் வாட்டர் ரிசோர்சஸ் பத்தி தெளிவா சிம்பிளா புரிஞ்சுக்க போறோம். ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, நாம இப்ப ஒரு பெரிய புதிரை விடுவிக்க போறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி ஒளிஞ்சிருக்கு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம பூமியில முக்காவாசி தண்ணி தான் இருக்குன்னு சின்ன வயசுல இருந்தே படிச்சிருக்கோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது ஏன் நாம இன்னைக்கும் தண்ணி பஞ்சம் தண்ணி பிரச்சனைன்னு பேசிட்டு இருக்கோம்? என்ன காரணம்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இப்போ இந்த படத்தை பாருங்க. ராஜஸ்தான்ல ஒரு குடம் தண்ணிக்காக எவ்வளவு நீளமான ஒரு வரிசையில பெண்கள் நிக்கறாங்கன்னு பாருங்க. இது வெறும் போட்டோ இல்ல, இதுதான் நிஜம். இதுதான் நாம கேட்ட அந்த கேள்விக்கான ஒரு நேரடி பதில். பிரச்சனை ரொம்பவே சீரியஸானது. அப்போ நம்மளோட அடுத்த கேள்வி இதுதான். ஏன் இந்த வாட்டர் ஸ்கேர்சிட்டி, அதாவது இந்த தண்ணீர் பற்றாக்குறைக்கு உண்மையான காரணம் என்ன? வாங்க இத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த கான்செப்ட ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணுமா? சரி, நாம எல்லாரும் சரவண பவன் போயிருக்கோம்ல. அங்க நீங்க ஒரு ஃபுல் மீல்ஸ் ஆர்டர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. கிச்சன்ல சாப்பாடு சூடா ரெடியா இருக்கு. ஆனா உங்க டேபிளுக்கு சர்வரே வரல. சாப்பாடு இருக்கு, ஆனா உங்களுக்கு வந்து சேரல. அதுதான் இந்த வாட்டர் ஸ்கேர்சிட்டியோட முக்கியமான பாயிண்ட். ஓகே, இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வருவோம். உங்க நோட்ஸ்ல இதை கண்டிப்பா எழுதிக்கோங்க. டெக்னிக்கல் டெஃபினிஷன் என்ன சொல்லுதுன்னா, வாட்டர் ஸ்கேர்சிட்டி மே பி an outcome of large and growing population and consequent greater demands for water and unequal access to it. இதுல அந்த கடைசி வார்த்தைகள் unequal access, அதாவது சமமில்லாத அணுகல், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அப்போ இந்த அன்ஈக்குவல் ஆக்சஸ்க்கு என்னென்ன காரணங்கள்? ஃபர்ஸ்ட், ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதாவது நம்ம விவசாயிகள் நிலத்தடி நீரை அளவுக்கு அதிகமா பயன்படுத்துறது. அடுத்து இண்டஸ்ட்ரியலைசேஷன், பெரிய பெரிய ஃபேக்டரிஸ்க்கு அம்மாச்சி நிறைய நீர் வதீன் தேவைப்படுது. மூணாவது அர்பனைசேஷன், சென்னை பெங்களூரு மாதிரி சிட்டில மக்கள் தொகை பெருக பெருக தண்ணியோட தேவையும் ராக்கெட் வேகத்துல ஏறுது. கடைசியா ரொம்ப முக்கியமா பொல்யூஷன், ஃபேக்டரி கழிவுகள் சாக்கடைன்னு எல்லாம் நல்ல தண்ணில கலந்து இருக்கிற தண்ணியும் நாம பயன்படுத்த முடியாதபடி ஆக்கிடுது. சரி, இப்போ இந்த முழு கான்செப்டையும் ஒரே ஒரு லைன்ல உங்க எக்ஸாம் டிப்பா சொல்றேன். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. Scarcity isn't just the absence of water, it's the lack of access to usable water. தண்ணி இல்லாதது மட்டும் பிரச்சனை இல்ல, நல்ல தண்ணி நமக்கு கிடைக்காதது தான் அசல் பிரச்சனை. புரிஞ்சுதா? சரி, இந்த பெரிய வாட்டர் ஸ்கேர்சிட்டி பிரச்சனைக்கே ஒரு பிரம்மாண்டமான தீர்வு கொண்டு வந்தாங்க. அதுதான் அணைகள். ஆனா இந்த அணைகள் நிஜமாவே நவீன இந்தியாவின் கோவில்களா இல்ல புது பிரச்சனைகளோட ஆரம்பமா? வாங்க பாக்கலாம். பாருங்க, நம்ம முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு என்ன சொல்லியிருக்காருன்னு. டேம்ஸ் ஆர் தி டெம்பிள்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா. யோசிச்சு பாருங்க, ஒரு அணைய போய் கோயிலோட ஒப்பிடுறாருன்னா அது மேல நம்ம நாட்டுக்கு எவ்ளோ பெரிய நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் இருந்திருக்கோன்னு. சரி, இப்போ ஒரு காயினோட ரெண்டு பக்கத்தையும் பார்க்கலாம். ஒரு பக்கம் இதை ஏன் கோவில்னு சொன்னாங்கன்றிருக்கு. விவசாயத்துக்கு இரிகேஷன், அதாவது பாசன வசதி, நமக்கு கரண்ட் தயாரிக்க ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர், வெள்ளத்தை கட்டுப்படுத்த ஃப்ளட் கண்ட்ரோல், அப்புறம் சிட்டிக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் தண்ணி சப்ளை. இதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் இது உருவாக்குன பிரச்சனைகளை பாருங்க. லார்ஜ் ஸ்கேல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பீப்புள், அதாவது லட்சக்கணக்கான மக்கள் அவங்க சொந்த ஊரை விட்டே விரட்டப்பட்டாங்க. நெகட்டிவ் இம்பாக்ட் ஆன் அக்வாட்டிக் லைஃப், அதாவது ஆத்துல வாழ்ற மீன் மாதிரி உயிரினங்கள் அழிஞ்சு போச்சு. செடிமெண்டேஷன், அதாவது வண்டல் மண் தேங்கி அதே ஆன வெள்ளத்துக்கு காரணமா மாறுது. சில சமயம் நிலநடுக்கம், புது நோய்கள் பரவுறது கூட இது காரணமா அமையுது. இந்த ரெண்டு படத்தையும் ஒரு நிமிஷம் பாருங்க. எவ்ளோ பெரிய முரண்பாடு. லெஃப்ட்ல மனுஷனோட இன்ஜினியரிங் திறமைக்கு ஒரு பிரம்மாண்டமான உதாரணமா நிக்கிறான. ஆனா ரைட்ல பாருங்க, அதே தண்ணியால வந்த வெள்ளத்துல ஒரு சொட்டு நல்ல தண்ணிக்காக ஒரு பையன் கஷ்டப்படுறான். இதுதான் யதார்த்தம். பெரிய தீர்வுகளுக்கு பின்னாடியே பெரிய பிரச்சனைகளும் ஒழிஞ்சிருக்கும். சரி, இந்த பிரம்மாண்டமான அணைகளை பத்தி பார்த்துட்டோம். இப்போ இதுக்கு நேர்மாறா ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்பவே ஸ்மார்ட்டான ஒரு தீர்வை பத்தி பார்க்கலாம். அததான் நம்மளோட பாரம்பரிய முறை, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், அதாவது மழை நீர் சேகரிப்பு. இது எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிள். 1, மழை பெய்யும் போது முட்டை மாடியில தண்ணியை சேகரிக்கணும். 2, அது ஒரு பைப்பு வழியா கீழே கொண்டு வரணும். 3, அதுல இருக்கிற தூசி குப்பையெல்லாம் ஃபில்டர் பண்ணணும். 4, அந்த சுத்தமான தண்ணியை தரைக்கு கீழே இருக்கிற டாங்காங்கிற தொட்டியில சேமிக்கணும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப எஃபெக்டிவ். இப்போ உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்றேன், கேளுங்க. உலகத்திலேயே அதிகமா மழை பெய்ற சிரப்புஞ்சி, மவுசின்ராம் எல்லாம் நம்ம நாட்டுல மேகாலயால தான் இருக்கு. ஆனா அதே ஸ்டேட்டோட தலைநகரம் ஷில்லாங்ல தண்ணி பஞ்சம்னா நம்ப முடியுதா? ஆமா, அதுதான் நிலைமை.
ஏன்னா தண்ணி இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, அதை சரியா மேனேஜ் பண்ணணும். அதனால தான் அங்க ரூஃப்டாப் ஹார்வெஸ்டிங் ரொம்ப அவசியமா இருக்கு. இந்த நம்பரை பாருங்க, 1,00,000 லிட்டர். இது சும்மா ஒரு நம்பர் இல்ல. கர்நாடகால கெண்டத்தூருங்கிற ஒரு சின்ன கிராமத்துல வெறும் 200 வீடுகள் மட்டும் சேர்ந்து ஒரு வருஷத்துல சேமிக்கிற மழை தண்ணியோட அளவு இது. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன முயற்சி எவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டாக்குதுன்னு. சரி, நம்ம இப்போ இந்த வாட்டர் ஸ்கேசிட்டிங்கிற பெரிய பசிலோட பல துண்டுகளை பார்த்துட்டோம். பிரச்சனைய பார்த்தோம், பிரம்மாண்டமான தீர்வுகளை பார்த்தோம், புத்திசாலித்தனமான சின்ன தீர்வுகளையும் பார்த்தோம். அப்போ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? ஓகே, 3 கீ டேக்அவேஸ். உங்க எக்ஸாம் ரிவிஷனுக்கு இது ரொம்ப உதவும். நம்பர் 1, வாட்டர் ஸ்கேசிட்டிங்கிறது தண்ணி இல்லாதது மட்டும் இல்ல, அது நமக்கு கிடைக்காம இருக்கிறது. நம்ம சரவண பவன் உதாரணம் ஞாபகம் இருக்கா? நம்பர் 2, டேம்ஸ் மாதிரி பெரிய தீர்வுகளுக்கு பெரிய நன்மைகளும் இருக்கு, அதே சமயம் பெரிய ஆபத்துகளும் இருக்கு. நம்பர் 3, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மாதிரி நம்ம பாரம்பரிய முறைகள் ரொம்ப புத்திசாலித்தனமான நீடித்த தீர்வுகளை கொடுக்குது. கடைசியா நான் உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். நம்ம இந்தியாவோட எதிர்கால நீர் தேவைக்கு நம்ம இன்னும் அதிகமா இது மாதிரி பிரம்மாண்டமான கோயில்களை, அதாவது டேம்ஸ் கட்டணுமா? இல்ல ஒவ்வொரு வீட்டையும் ஒரு மழைநீர் சேகரிப்பாளரா, ஒரு ரெயின் கேச்சரா மாத்தி நம்மள நாமே எம்பவர் பண்ணிக்கணுமா? இதுக்கு பதில் உங்க கையில தான் இருக்கு. யோசிங்க. இந்த விளக்கத்தில் இணைந்ததற்கு நன்றி.